இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. B is a 3/5 matrix with entries from Q. Assume that B belongs to three-dimensional vector space. இது வந்து என்னன்னா ஆக்சுவலாக இது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல போயிருக்கணும். இங்கே மேட்ரிக்ஸ்ல வந்துருச்சு. BB = 0. BB = 0 என்ன எடுத்தோம்னா set of all B such that BB = 0. ஸோ இதுதான் கெர்னல் ஆஃப் B. இதோட டைமென்ஷன் வந்து 3. இது டைமென்ஷன் 3 அப்படின்னா நல்லிட்டி 3ன்னு அர்த்தம். நல்லிட்டி வந்து 3. ஆக்சுவலாக B வந்து ஒரு 3/5 மேட்ரிக்ஸ். ஸோ நல்லிட்டி ப்ளஸ் ரேங்க் தான் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ அப்போ ரேங்க் என்னன்னு எனக்கு 2. இது வந்து என்ட்ரிஸ் கியூவில் இருக்கு. என்ட்ரிஸ் கியூவில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கியூலையும் அது ஃபீல்டை அப்போ நீங்கள் குறைக்கும் போது ஒன்றும் பிரச்சனையாகவே இருக்காது. என்ட்ரிஸ் கியூவில் இருக்கு. ஃபீல்டு ஆறாக இருந்தாலும் கியூவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? என்ட்ரிஸ் ஃப்ரம் கியூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் கியூ இது ரைட்டா? linear transformation Q3 to Q5 B transpose V வந்து இன்ஜெக்டிவா இருக்குமா? 1-1 இருக்கணும். 1-1 இருக்கணும்னா கவனிங்க, இன்ஜெக்டிவா இருக்குன்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு 5 டைமென்ஷனல் ஸ்பேஸ் போகுது. இன்ஜெக்டிவ்னா 1-1. 1-1 என்ன அர்த்தம்னா 3 டைமென்ஷன் அப்படியே 3 டைமென்ஷனுக்கு மேப் ஆகும். 3 டைமென்ஷன் அப்படியே 3 டைமென்ஷனுக்கு மேப் பண்ணாதான் 1-1. டைமென்ஷன் குறைஞ்சா 1-1 இருக்காது. ஆனா எனக்கு ரேங்க் வந்து 2. டைமென்ஷன் குறையும். ஸோ நாட் 1-1. ஓகேவான்னு பாருங்க. ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த மாடலை டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம டைமென்ஷன் குறைஞ்சதுன்னா அதாவது 1-1 என்ன அர்த்தம்னா டைமென்ஷன் குறையாம அப்படியே போச்சுன்னா 1-1. டைமென்ஷன் குறைஞ்சிச்சுன்னா 1-1 கிடையாது. அதாவது ஈவன் இட் இஸ் நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் நீங்கள் 1-1 பார்க்கலாம். இப்போ டைமென்ஷன் குறைஞ்சதுன்னா நாட் 1-1. டைமென்ஷன் குறையாம அப்படியே போச்சுன்னா 1-1. ஸோ இது இன்ஜெக்டிவ்னா என்னன்னா 3 போகணும். அதாவது ரேங்க் ரேஞ்ச் டைமென்ஷன் ரேங்க் 3 இருக்கணும். ஆனால் இங்கே எனக்கு ரேங்க் வந்து 2. ஸோ டெஃபினட்டாக இது இன்ஜெக்டிவாக இருக்காது. ஸோ இது ஃபால்ஸ். The column space of B is a 2-dimensional space. Yes, rank வந்து 2. Rank 2னா column span 2 dimension தான். So இது true. Linear transformation T from Q3 to Q3. இது இன்ஜெக்டிவா இருக்குமா? டெஃபினட்டா இருக்காது. ஏன்னா ரேங்க் ஆஃப் B டிரான்ஸ்போஸ் என்ன ரேங்க் 2 தான் வரும். ஆனால் அவங்க இன்ஜெக்டிவ்னா 3 போகணும். Q3ல இருந்து 3க்கு போகணும். ஆனால் எனக்கு ரேங்க் 2 தான். ஸோ குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால இன்ஜெக்டிவா இருக்காது. ஃபால்ஸ். ஓகேவான்னு பாருங்க. ஆன்சர் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை அடுத்தது போயிடலாம். டவுட் எது இருந்ததுன்னா கேளுங்க. Let V be a real vector space of polynomial in one variable with a degree less than or equal to 10. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நிறைய தடவை வந்திருக்கு. ரிப்பீட்டட் கொஸ்டின் அது. ஒரு 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 டிகிரி 10 உள்ள பாலினாமியல் எடுத்துக்கிறேன். டிகிரி 10 உள்ள ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட டிகிரி என்னவா இருக்கும்? எஃப்டாஸோட டிகிரி என்னவா இருக்கும்? பாலினாமியலா இருந்ததுன்னா எஃப் டபுள் டேஷ் என்னவா இருக்கும்? 8 ஆகும். ஸோ அப் டு நான் F/10 எடுத்தேன்னா கான்ஸ்டன்ட் ஆகும். F/11 எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 0 ஆயிடும். F/12 எல்லாமே 0 ஆயிடும் இல்லையா? டெரிவேட்டிவ்ல 12th டெரிவேட்டிவ், 11th டெரிவேட்டிவ், 10th டெரிவேட்டிவ் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். ஸோ எப்பயுமே டெரிவேட்டிவ் அப்படின்றது வந்து ஓவர் பாலினாமியல்ஸ். கவனமா இருக்கணும். பாலினாமியல்ஸ்ல தான் இது நடக்கும். சைனெக்ஸ் காசுக்கு இப்படி நடக்காது. சைனெக்ஸ் இருந்தால் காஸ் எக்ஸா மாதிரி காஸ் சைனா மாதிரி திரும்பி போயிட்டு நெவர் பிகம் 0. ரைட்டா? ஓவர் பாலினாமியல்ஸ் டெரிவேட்டிவ் மேப் பண்றது வந்து ஒரு நில்பொட்டன்ட் மேப். ஏன்னா T/11 = 0 for all x. ரைட்டா? T/11 of x = 0 for all x belongs to B. ரைட்டா? ஸோ நில்பொட்டன்ட் மேப் இது. நில்பொட்டனுக்கு நமக்கு என்னென்னலாம் தெரியும்? அப்ப ட்ரேஸ் வந்து 0 ஒரு ஐகன் வேல்யூ வரதாலே டிடர்மினன்ட் 0 ஆயிடும். ஆல் தி ஐகன் வேல்யூ 0. இப்போ இது மட்டும் நான் பார்க்கணும். ஒரு தடவை
நீங்க இப்போ ஒரு 10 ஆர் பவர் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது வியோட டைமென்ஷன் டிம் வி என்ன, டைமென்ஷன் ஆஃப் வி என்ன, 11 sir. டைமென்ஷன் 11. ஏன்னா 11 டிகிரி அட்மோஸ்ட் 10 கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் சேர்த்து டிகிரி வந்து 11. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அது டிகிரி அட்மோஸ்ட் எவ்வளவா இருக்கும், டி ஆஃப் வில டிகிரி அட்மோஸ்ட் 9 இருக்கும். அப்போ அதோட டைமென்ஷன் வந்து 10 இருக்கும் இல்லையா. இமேஜ் ரேஞ்சோட டைமென்ஷன் தான் ரேங்க், ரேஞ்சோட டைமென்ஷன் தான் ரேங்க். அப்போ ரேங்க் வந்து 10 வந்துடும். ஓகேவான்னு பாருங்க. அதாவது வின்றதை விட நான் ஈஸியாக சொல்றதா இருந்தால் நான் என்ன சொல்றேன், விக்கு பதிலாக P10 எழுதிக்கலாம். P இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் P10 டு P10 அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக T என்ன நடக்கும்னா, T ஆஃப் P10 என்ன நடக்கும் அப்படின்னா P9 தான் இருக்கும். நமக்கு நல்லா தெரியும், 10th டிகிரி அட்மோஸ்ட் டிகிரி 10 டிஃபரன்ஷியேட் அட்மோஸ்ட் டிகிரி 9 மாறும். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 11, இதோட டைமென்ஷன் 10. ரேங்க் ஒரு டெஃபினேஷன் என்ன, ரேங்க்ன்றது டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச், டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச், ரைட்டா. ஸோ ரேங்க் வந்து 10. ஸோ இது ட்ரூ, இது ட்ரூ, இது ட்ரூ, இது ட்ரூ. ஓகேவான்னு பாருங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே 2-3 தடவை வந்திருக்கு. பின்னாடி ஆக்சுவலாக 23 முன்னாடி வந்துருச்சு. பின்னாடி வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இந்த ரிலேட்டட் கொஸ்டின்லாம் இருக்கும் பாருங்க. அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு இதுல, ரைட்டா. மோஸ்ட்லி ரிப்பீட்டட் தான் இருக்கும் இதுல. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும் நான். மேட்ரிக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும். என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? P is a function from P3 to P3. P3 னா என்னது? அதாவது P வந்து function from P3 to P3, right? So P3 to P3 மேட்ரிக்ஸ் நான் அப்டைன் பண்ணணும். மேட்ரிக்ஸ் அப்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நேற்றைய மேட்ரிக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். பேசிஸ் எழுதிக்கணும். 1 x x ஸ்கொயர் x கியூப். இங்கேயும் ஸ்டாண்டர்ட் பேஸே வச்சுக்கிறேன். 1 x x ஸ்கொயர் x கியூப். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஐ ஹேவ் டு ஃபைண்ட் இட்ஸ் மேட்ரிக்ஸ். என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? P of x equal to P of x plus 1, P of x minus 1, right? So P of x equal to P of x plus 1 plus P of x minus 1. அதாவது அந்த பாலினாமியல்ல x must be replaced by x plus 1 ஃபர்ஸ்ட் ஒன்ல, செகண்ட் ஒன்ல x must be replaced by x plus 1. அப்ப T of 1 நான் பார்க்குறேன். வாட் அபவுட் 1? T of 1 என்னன்னா, இது பாலினாமியல் எக்ஸே இல்லை. எக்ஸ் இருந்தால் தான் நான் ரீப்ளேஸே பண்ணுவேன். ரீப்ளேஸ் பண்ண முடியாதனால மறுபடியும் P of x plus 1 ஒரு 1 வரும், P of x minus 1 ஒரு 1 வரும். அப்போ 2 வந்துடும். 2 இதோட லீனியர் காம்பினேஷன் எழுதணும். அதாவது இந்த பேசிஸ்ல உள்ள லீனியர் காம்பினேஷன் எழுதணும். இந்த ஒன்னோட இமேஜ் நான் இங்கே பார்க்குறேன். ஒன்னோட இமேஜ் பார்த்து இதோட லீனியர் காம்பினேஷன் எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம்? 2 into 1 plus 0 into x plus 0 into x square plus 0 into x cube. இந்த ஸ்கேல் இல்லையா, 2 0 0 0 வெர்டிகல் எழுது. அடுத்தது x ஓட இமேஜ் பார்க்கணும். வாட் இஸ் T of x? So x is replaced by x plus 1 இங்க. So x is equal to x plus 1 போறேன். x is replaced by x minus 1 இங்க. x minus 1 போறேன். So எனக்கு 2x வரும். 2x என்ன அர்த்தம்? இதோட லீனியர் காம்பினேஷன் எழுதணும். 0 into 1 plus 2 into x plus 0 into x square plus 0 into x. So ஸ்கொயர் எழுதுறீங்கன்னா 0 2 0 0. அடுத்தது x ஸ்கொயர். அதாவது அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஷ்டம் போல கொடுப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தால் நமக்கு என்ன, அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினேஷன் அப்ளை பண்ணி இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ T of x ஸ்கொயர் பார்க்குறேன். T of x ஸ்கொயர் என்னன்னா, x is replaced by x plus 1. So x plus 1 the whole square plus x minus 1 the whole square. So this will be 2x squared plus 2. 2x squared plus 2 என்ன வரும்னா, கான்ஸ்டன்ட் டேர்ம் 2, x டேர்ம் கிடையாது, x ஸ்கொயர் டேர்ம் 2, x கியூப் டேர்ம் கிடையாது. அடுத்து T of x cube. T of x cube என்னது? x is replaced by x plus 1. x plus 1 the whole cube plus x 1 the whole. Right? So it will be 3x cube plus 3x square. For 3x cube, 2x cube plus 6x. வரும். நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது, x டேர்ம் 6 0 2. ஸோ இதுதான் இதோட மேட்ரிக்ஸ். ஸோ இதோட மேட்ரிக்ஸ் என்னன்னா 2 0 2 0. இதான் இதோட மேட்ரிக்ஸாக இருக்கும். ரைட்டா? ஸோ நான் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சேன். இதுவரை ஓகேவான்னு பாருங்க. இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சது வரை ஓகேவான்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் T வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் நான் பார்த்துருக்கேன்.
இதோட டிட்டர்மினன்ட் ஆக்சுவல் என்ன 16. ஓகே, இதோட டிட்டர்மினன்ட் வந்து 16. இதுதான் எனக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் டி. இந்த இடத்துல 6 வரும். ரைட்டா, இது இப்போ எனக்கு டிட்டர்மினன்ட் பார்த்தா எனக்கு தெரியும் என்னன்னா 16. டிட்டர்மினன்ட் டயகோனல் மேட்ரிக்ஸ் 16 வருது. ஸோ 16 ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். இப்போ டி மைனஸ் 2a என்னன்னு பார்க்குறேன். டி மைனஸ் 2a என்ன வரும்? டி மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 0 0 2 0 0 0 0 6 0 0 0 0 0 0. டி மைனஸ் 2 இதை ஹோல் ஸ்கொயர் என்ன, இதை அதவே பேர் பண்ணி திரும்ப. டி மைனஸ் 2 இதை ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் பேர் ஸோ 0 தான் வரும். செகண்ட் காலத்தில் பேர் 0 தான். ஸோ டி மைனஸ் 2 இதை ஹோல் ஸ்கொயர் வந்து எனக்கு 0 தான் வரும். ஹோல் ஸ்கொயர் 0 தான் வருது. இப்போ நமக்கு என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டி மைனஸ் ஹோல் ஸ்கொயர் 0 வந்து ஆட்டோமேட்டிக் ஹோல் கியூபும் 0 தான். டி மைனஸ் 2 ஹோல் கியூபும் 0 தான். டி மைனஸ் 2 இதை ஹோல் பவர் 4 0 தான். ஸோ இது ஃபால்ஸ் ஆயிடும். ஏன்? பவர் 4 0 பவர் 3 0 இல்லைன்னு சொல்றான், அது ஃபால்ஸ். பவர் 3 0 ட்ரூ, ஆனால் இது 0 இல்லைன்னு சொல்றான், அதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 இஸ் an eigenvalue with multiplicity 2. இது மட்டும் ட்ரூ. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவான்னு பாருங்க, கன்வின்சிங்கான பாருங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. T minus 2 whole scale 0 ஆயிடும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ரைட். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A is a 3x3 matrix with real entries. Which of the following is false? அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது ட்ரூவா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். True, sir. ஏன்? Characteristic equation ஓட degree 3, sir. Odd degree polynomial of real entries must has a real ஏன்? root, sir. ஏன்? ஆட் டிகிரி பாலினாமியல் வந்து ஏன் ரியல் ஐகன்வேல்யூ? சாரி, அது கான்ஜுகேட் பேர்ஸா வரும், sir. அத காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆர் அக்கர்சிவ் பேர்ஸ். ஸோ ஆட் டிகிரி பாலினாமியல் அதாவது ஒரு ரூட் ஆல்ஃபா, இது இப்போ எனக்கு இசட் ஒரு ரூட்டா இருந்தா இசட் பார் ஒரு ரூட்டா இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட் ரெண்டா தான் வரும். கியூபிக் பாலினாமியல் இருக்கலாம், இட் மஸ்ட் ஹேவ் 3 ரூட்ஸ் ஏ பி சி. சப்போஸ் ஏ காம்ப்ளெக்ஸா இருந்தா அதோட கான்ஜுகேட் பியும் காம்ப்ளெக்ஸா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு கான்ஜுகேட் இருக்காது. ஸோ இட் மஸ்ட் பி ரியல். ரைட்டா? ஸோ ஆட் டிகிரி பாலினாமியல்ஸ் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ரியல் ரூட். அட்லீஸ்ட் ஒன் ரியல் ரூட் இருக்கும். ஸோ ஏ மஸ்ட் ஹேவ் அ ரியல் ஐகன் வேல்யூ ட்ரூ. ரைட்டா? அடுத்தது, if determinant of A is 0, then 0 is an eigenvalue. True இல்லையா? True, sir. Right. So determinant of A என்றது என்னன்னா product of eigenvalues. Product of eigenvalues. So determinant of A is 0, product of eigenvalue 0, product of eigenvalue 0 வந்தா then 0 is an eigenvalue, root. If the determinant of A is negative and 3 is an eigenvalue of A, then A must have 3 real eigenvalues. Correct. Determinant of A வந்து நெகட்டிவ்ல வருது. 3 is an eigenvalue அப்படின்னா then மீதி ரெண்டுமே ரியல் ஐகன் வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. True, sir. ஏன்? Suppose 3 lambda 1 lambda 2 eigenvalues are இருந்துச்சுன்னா where lambda 1 lambda 2 ஐகன் வேல்யூவா இருக்கும்போது சப்போஸ் இது காம்ப்ளெக்ஸா இருந்தா இது lambda 1 பாரா இருக்கும் இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் போது 3 into lambda 1 into lambda 1 பார் வரும். z பார் வந்து mod z ஸ்கொயர். ஸோ 3 into mod z the whole square வரும். இது பாசிட்டிவா போயிடும், பட் டிட்டர்மினன்ட் நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அதனால காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ பாசிபிள் இல்லை. ஸோ இது ஒன் ட்ரூ. ஆனால் பாசிட்டிவா இருந்தால் இட் பாசிபிள். பாசிட்டிவா இருந்ததுன்னா பாசிட்டிவா வர மாதிரி யூ கேன் ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். எனி காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இட் மஸ்ட் பி பாசிட்டிவ். 3 ஐகன் வேல்யூவா இருந்து 3 ஐகன் வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் பாசிட்டிவா தான் இருக்கும். So the A must have 3 real eigenvalues கிடையாது, காம்ப்ளெக்ஸ் eigenvalues இருக்கும். ஸோ இது ஃபால்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 10. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. இப்போதான் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக. டவுட் இருக்கான்னு பாருங்க. Let A be a 3x3 real matrix whose characteristic polynomial P is divisible by T. அதோட மீனிங் என்னது?
P of x கேரக்டரிஸ்டிக் ப்ராப்ளம் P of x வந்து இஸ் டிவிசிபிள் பை x ஸ்கொயர். அதாவது x ஸ்கொயர் டிவைட்ஸ் P of x. அப்போ P of x எப்படி இருக்கும் அப்படின்னா x ஸ்கொயர் இன்டூ சம் x மைனஸ் a மாடல் இருக்கும். என்ன வேற ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சம் x மைனஸ் a மாடல் ஏ மேபி 0 ஒன்றும் பிரச்சனை இல்லை. x மைனஸ் a மாடல் இருக்கும் ரைட்டா. அப்போ இதுக்கு ஐகன் வேல்யூ 0, 0, a. ஐகன் வேல்யூ இதுதான். இப்போ என்ன நடக்கும்? the eigen space of a for eigen value 0 is 2 dimension. இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 dimension இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு தெரியாது. ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் கிடைச்சதுன்னா தான் 2 dimension, இல்லாட்டி 2 dimension கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் இருக்கீங்கன்னா 0, 0, 1, 1, 0, 0, 0, 0. இதுல பாத்தீங்கன்னா 0 வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் கிடைக்காதுங்க ரைட்டா. ஸோ ஐகன் ஸ்பேஸ் வந்து ஐகன் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா எத்தனை டிஃபரெண்ட் ஐகன் வேல்யூ இருக்கோ அதோட லீனியர் இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ் இருக்கும், அதோட டைமென்ஷன் தான் ஐகன் ஸ்பேஸ். ஐகன் ஸ்பேஸ்னா என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதான் ஐகன் ஸ்பேஸ். ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் ரியல் கரெக்ட். ஏன்னா 2 0 வந்துருச்சு, 3 பிளக்ஸா போகாது. இது ட்ரூ. ஏ கியூப் 0 வருமா? டிபெண்ட்ஸ் ஆன் ஏ. ஏ நான் 0 வந்தா ஏ கியூப் 0 வராது. அதான் ஏ நில் போட்டனான்னு கேட்குறாங்க. ஏ நில் போட்டனா தெரியாது, ஃபால்ஸ். ஏ டயகனலிசம்ல தெரியாது, டயகனலிசம் இனி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் இருக்கணும். அப்போ டயகனலிசம் அதாவது 1 ட்ரூவாக இருந்தால் தான் 4 ட்ரூ. 2 லீனியர் ஐகன் வெக்டர் இருந்தால் 2 டைமென்ஷன் வந்துடும். 1 ட்ரூவாக இருந்தால் தான் 4 ட்ரூ ரைட்டா. 1 if only 4. பட் எனக்கு 1 ஃபால்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு, 4 ஃபால்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. பார்ட் பி கொஸ்டின் தான், ஒரு ஆப்ஷன் தான் ட்ரூவா இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகேவான்னு பாருங்க. ஓகேவான்னு பாருங்க. கன்வின்ஸ் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை நெக்ஸ்ட் சொல்றேன். சார் 1 இருந்தா 4 இருக்கும்னு சொல்றீங்களா சார்? ஏ 0 ஆமா. இருந்தா இருக்காதுல்ல சார்? ஏ 0வா இருக்கும்போது எனக்கு ஏ 0வா இல்லாதப்ப சொல்லலாம். if a not equal to 0, 1 இருந்தா 4. ஓகேவா? அப்ப ஓகே சார். குட். நெக்ஸ்ட். இப்போ இந்த கொஸ்டின் at AB in combined matrix, the set of all solutions will be வந்து வெக்டர் ஸ்பேஸா இருக்குமா? No, sir. Unless B is B 0 இருக்கும் சார். B 0வா இருக்கும். ஏன்னா லீனியர் வெக்டர் ஸ்பேஸா இருந்தா கண்டிஷன் வந்து லீனியரா இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் பை லீனியர் கண்டிஷன்ல கான்ஸ்டன்ட் மஸ்ட் பி 0 ரைட்டா. கான்ஸ்டன்ட் மஸ்ட் பி 0 நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பார்த்தோம். ரெஸ்ட்ரிக்டட் பை லீனியர் கண்டிஷன் இதான் கண்டிஷன். AX = B = B இருந்தாலும் ஸோ கான்ஸ்டன்ட் மஸ்ட் பி 0வா இருக்கும், அப்பதான் ஸ்பேஸா இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் x1 ஒரு சொல்யூஷன் இருந்தால் AX1 = B வரும். x2 ஒரு சொல்யூஷன் இருந்தால் AX2 is also B. அப்போ x1 + x2 சொல்யூஷனாக இருக்கணும் நம்மளை பொறுத்தளவு. பட் AX1 + x2 என்னன்னா 2B வரும். 2B not equal to B if B not 0. ரைட்டா. ஸோ டெஃபினட்டாக வெக்டர் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ ஃபால்ஸ். இது True, sir. ட்ரூவா இருக்குமா? Yes, sir. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓஆர்ல வந்து நம்ம கிராஃபிக்கல் சொல்யூஷன் பார்ப்போம்ல, ஓஆர்ல கிராஃபிக்கல் சொல்யூஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபீஸிபிள் ரீஜன் இப்படி கிடைக்குதுன்னு நீங்க மேக்ஸிமம் வேல்யூவை இந்த கார்னர் பாயிண்ட்ல மட்டும் ஏன் பாக்குறீங்க? அதாவது இந்த கார்னர் பாயிண்ட்ல மட்டும் தான் பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? மேக்ஸிமமும் மினிமமும் கார்னர் பாயிண்ட்ல தான் பார்ப்போம். ஏன்? ஞாபகம் இது பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்படி பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஓவர்ல மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் கிராஃபிக்கல் மெத்தட்ல, கார்னர் பாயிண்ட்ல மட்டும் தான் பார்ப்போம். ஏன்? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், 2 கார்னர் பாயிண்ட்ல மேக்ஸிமம் பாயிண்ட் கிடைச்சா ஆன்சர் என்ன? இங்கேயும் மேக்ஸிமம் கிடைக்குது, இங்கேயும் மேக்ஸிமம் கிடைக்குது. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா ஏன் அப்படி கிடைக்குதுன்னா, நீங்க வந்து இப்ப அந்த செகண்ட் கொஸ்டின் தான் என்னோட டார்கெட். சப்போஸ் இதான் மேக்ஸிமம் லைன் வைங்க, இதுதான் மேக்ஸிமம் லைன் வைங்க, இதான் மேக்ஸிமம் லைன் வைங்க. அந்த மேக்ஸிமம் லைனை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே போவேன். மூவ் பண்ணிக்கிட்டே போறப்ப என்ன நடக்கும்னா, அது பேரல் அப்படி பேரல் லைனாவே மூவ் பண்ணிக்கிட்டே போறேன்னா ஒரு ஸ்டேஜ்ல கடைசி எங்கே எக்ஸிட் ஆகுது தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ கடைசி அந்த கார்னர் பாயிண்ட் வழியாக எக்ஸிட் ஆகும். இதுதான் மேக்ஸிமம் ரீச்
பட் ஃபீசிபிள் ரீஜனுக்குள்ள இருக்காது. ஸோ அப்போ எப்பயுமே அந்த லைனை நீங்கள் மூவ் பண்ணி வெளியே கொண்டு போனீங்கன்னா கார்னர் பாயிண்ட் வழியாக தான் வெளியே போகும். ஸோ அதனால கார்னர் பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் அட்டைன் ஆகும். இப்போ 2 பாயிண்ட்ல அட்டைன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த லைன் வந்து அந்த 2 பாயிண்ட் வழியா வெளியே போகுதுன்னு அர்த்தம். இந்த 2 பாயிண்ட் வழியா வெளியே போச்சுன்னா இது மட்டும் ஃபீசிபிள் சொல்யூஷன் கிடையாது. இந்த லைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டும் ஃபீசிபிள் சொல்யூஷன் தான். இதுக்கு பேர் கான்வெக்ஸ் காம்பினேஷன் இன் பிட்வீன். ஃபுல்லா உள்ள எல்லாமே அந்த மேக்ஸிமம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட்டா? ஸோ இங்கே ஆக்சுவலாக இது கான்வெக்ஸ் காம்பினேஷன் தான். இந்த இருக்கு இல்லையா? ஃபார் எனி டி, அதாவது யூ ஒரு சொல்யூஷன், வி ஒரு சொல்யூஷன்னா இதை கனெக்ட் பண்ற லைன்ல உள்ள எல்லாமே சொல்யூஷனாக தான் இருக்கும். யூ ஒரு சொல்யூஷன், வி ஒரு சொல்யூஷன்னா இதை கனெக்ட் பண்ற எல்லாமே சொல்யூஷனாக தான் இருக்கும். அதாவது இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரைட் லைன்னு பேர். அதே இது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் கான்வெக்ஸ் காம்பினேஷன் பேர். பிட்வீன் பாயிண்ட் மட்டும்னா இது மட்டும்தான். அந்த டி வந்து 0 to 1 இருந்தால் இது மட்டும் தான் அர்த்தம். டி வந்து எனி திங் எக்ஸ்ட் பண்ணால் ஃபுல் லைன் வரும்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இது வந்து யூ சொல்யூஷன், பி சொல்யூஷனா இது ஃபுல்லாகவே சொல்யூஷனாக தான் வரும். நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். என்ன சொல்யூஷன்? யூ ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏயூ ஈக்குவல் டு பி. ரைட்டா? ஏவி ஈக்குவல் டு பி. அப்போ ஏ டைம்ஸ் ஆஃப் டியூ. ஸோ ஏ டைம்ஸ் ஆஃப் டியூ பிளஸ் 1 மைனஸ் டிவி அப்படின்றது என்னன்னா டி இன்ட்டு ஏ டைம்ஸ் ஆஃப் யூ plus 1 minus t into a times of t into a times of u என்ன வரும்? t into b plus 1 minus t into b. So tb minus tb cancel ஆயிட்டு b மட்டும் வந்துரும். ரைட்டா? ஸோ 2 uv 2 சொல்யூஷன் தான். அதை கனெக்ட் பண்ற எல்லா லைனுமே லீனியர் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல சொல்யூஷன் தான். இஃப் யூ ஹேவ் 2 டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ் தென் அதை கனெக்ட் பண்ற எல்லா லைனுமே சொல்யூஷனாக தான் இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ரைட்டா? 3 சொல்யூஷன் இருந்ததுன்னா அந்த 3 கனெக்ட் பண்ற பிளேன் இருக்கு இல்லையா, அது எதுவே சொல்யூஷனாக தான் இருக்கும். ரைட்? ஐ திங்க் ஸோ. ஸோ இது ட்ரூ. ஆக்சுவலாக இதுவும் ட்ரூ தான். இன்பிட்வீன் ஃபுல் லைனே ட்ரூ தான், இன்பிட்வீன் ட்ரூ தான். அவங்க வந்து ஒன்லி வென்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி வென்னு என்ன அர்த்தம்னா இப்படி இருந்தால் மட்டும்தான் சொல்யூஷன், வேற சொல்யூஷன் கிடையாது, எல்லாம் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது ஃபால்ஸ் ஆகும். ரைட்டா? இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன இருந்ததுன்னு வைங்க. ரேங்க் ஆஃப் ஏ என்ன இருந்ததுன்னு என்ன அர்த்தம்? ஏ ஒரு எம்பைன் மேட்ரிக்ஸ். ரேங்க் வந்து என்ன? ரேங்க் வந்து என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேங்க் என்ன இருந்ததுன்னா நல்லிட்டி இருக்கு இல்லையா? நல்லிட்டின்றது என்னன்னா நல்லிட்டின்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் ரேங்க். நல்லிட்டின்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து என்ன மைனஸ் என். நல்லிட்டி 0. நல்லிட்டி 0 இருந்ததுன்னா இது வந்து 1 1 1 1 இருந்தால் இட் ஹாஸ் அட்மோஸ்ட் 1 சொல்யூஷன் ட்ரூ ஆயிடும். ரைட்டா? 2 3 சொல்யூஷன்லாம் கிடைக்காது. நல்லிட்டி 0னா இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். 1 1 ஃபங்க்ஷன் இட் ஹாஸ் அட்மோஸ்ட் 2 சொல்யூஷன் 3 சொல்யூஷன்லாம் கிடைக்காது. கிடைச்சா ஒன்று தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ரைட்டா? ஓகே பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ த ஆன்சர் இஸ் டி அண்ட் டி. ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வரும். டி வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. T is a linear transformation from B to W, right? So 0க்கு இங்க உள்ள 0க்கு மேப் ஆகுற மாதிரி என்ன இருக்கோ அது பேர் கெர்னல்ல பேர். ஸோ என்னென்னலாம் இந்த இதான் கெர்னல். ஸோ இந்த ஃபுல் டொமைனோட இமேஜ், அதாவது ரேஞ்ச், இந்த இமேஜ் என்னவோ இமேஜ் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ டொமைனோட இதுக்கு பேர் ரேஞ்சுன்னு பேர். ரேஞ்ச் அப்படிங்கிறது. இந்த கெர்னலோட டைமென்ஷனுக்கு பேர் வந்து நல்லிட்டி. இந்த ரேஞ்சோட டைமென்ஷனுக்கு பேர் வந்து ரேங்க். சப்போஸ் இது ஒரு 10 டைமென்ஷனல் ஸ்பேஸா இருக்கு, இது 12 டைமென்ஷனல் ஸ்பேஸா இருக்கு அப்படின்னா நல்லா ஞாபகம் ஒரு 10 டைமென்ஷனல் ஸ்பேஸ் 10க்கு மேல மேப் ஆகாது. ஒரு 10 டைமென்ஷனல் ஸ்பேஸ் வந்து 10க்கு மேல மேப் ஆகாது. ஸோ ஜென்ரல் என்னன்னா அந்த டிம்வி பிளஸ் நல்லிட்டியா இருக்கும். ரேங்க் பிளஸ் நல்லிட்டியா இருக்கும். ஸோ இது 10 இருந்ததுன்னா 10க்கே மேப் ஆயிடுச்சுன்னா நல்லிட்டி 0, 9க்கு மேப் ஆச்சுன்னா நல்லிட்டி 1. அதாவது 9 டைமென்ஷன் ரேஞ்ச் ஆச்சுன்னா 1 டைமென்ஷன் 0 போயிருக்கு அர்த்தம். 8 டைமென்ஷன் ரேஞ்சில் இருக்குன்னா 2 டைமென்ஷன் 0 போயிருக்கு அர்த்தம். 7 டைமென்ஷன் ரேஞ்ச் இருந்ததுன்னா 3 டைமென்ஷன் 0 போயிருக்கு அர்த்தம்.
ரைட்டா 6 டைமென்ஷன் ரேஞ்ச் இருந்தால் 4 டைமென்ஷன் 0 இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி போயிட்டே இருக்கும். ரைட்டா. ஸோ இதுதான் வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல உள்ளது. இது கெர்னல், இது ரேஞ்ச். ரைட்டா. ஜென்ரலாக இந்த 4 டைமென்ஷனோட டைமென்ஷன் நமக்கு மேட்டரே இல்லை. 4 டைமென்ஷனோட டைமென்ஷன் எப்படி இருக்கும்னா ரேங்க் ஆஃப் தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் must be less than or equal to the 4 domain. அது கிளியரா இருக்கும். இது இந்த ஒரு இடத்துல தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் must be less than or equal to dimension of W. ரைட்டா. ஸோ டைமென்ஷன் ஆஃப் W. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரேங்க் ஆஃப் என்ற டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச், நலிட்டி என்ற டைமென்ஷன் ஆஃப் த கெர்னல், ஜெனரல் dim b equal to rank plus நலிட்டி. சப்போஸ் டி ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏ வந்து மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் தட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி. ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் தட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒன்று தான். அதனால தான் சொன்னேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ கேன் யூஸ் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் ஐ கேன் யூஸ் ரைட். Rank of a matrix equal rank of transformation, nullity of a matrix equal nullity of the transformation, and rank of that matrix plus nullity of the matrix is the number of columns. அப்படி இதான் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல உள்ள ஒரு முக்கியமான பார்ட் நமக்கு. ரைட். இதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, அடுத்து மூவ் ஆயிடலாம். நெக்ஸ்ட் ஒன். The following are equivalent. Suppose A11 A11 என்ன இருக்கும்னா அதாவது டெட்டர்மினேட் ஆர்டிகல் 0 கெர்னல் A வந்து இது எல்லாமே A11 ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து சேம் எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகாது. இப்போ AX1 AX2 ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா AX1 AX2 ஈக்குவலாக இருந்தது தென் A டைம்ஸ் X1 மைனஸ் X2 வந்து 0 ஆகிடும். அதான் X1 மைனஸ் X2 வந்து பிலாங்ஸ் டு கெர்னல் ஆகிடும். எல்லாமே சிங்கிள் லைன் ப்ரூஃப் தான். ஆனால் கெர்னல் 0 இருந்ததுன்னா கெர்னல் வந்து 0 இருந்தது அப்படின்னா X1 மைனஸ் X2 0 ஆகிடும். X1 equal to X2. So kernel 0 இருந்தா 1 ஆயிடும். 1 இருந்தா kernel 0 ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ரைட்டா. kernel 0 னா அதோட டைமென்ஷன் nullity 0 ஆயிடும். nullity 0 இருந்ததுன்னா 0 is not an eigen value. So nullity value, so 0 is not an eigen value. ஏன்னா 0 eigen value இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ax equal to 0x ன்னு வரும். This is equal to ax equal to 0 ன்னு வரும். இது x belongs to kernel ஆயிடும். ரைட். அது eigenvalue equal to 0 to ax equal to 0x is not possible. The kernel single, so 0 is not an eigenvalue. Ax has unique solution. Square matrix ஆ இருக்கும்போது ax equal to 0 has unique solution. அதாவது kernel வந்து single 0 unique இருக்கும். Rewordings தான். ax அதாவது சொல்யூஷன் ax has unique solution அர்த்தம் set of all x such that ax equal to 0. இதான் சொல்யூஷன் ஸ்பேஸ். இதுக்கு பேர் சொல்யூஷன் ஸ்பேஸ் பேரு. இது சிங்கிள் யூஸ். இது இந்த ஸ்டேட்மெண்ட். ரீவர்டிங்ஸ் the solution space of ax equal to 0 இதுதான். solution space of ax equal to 0 ஒரு பேர் தான் கெர்னல். ரைட்டா. கெர்னலோட டைமென்ஷன் 0 ன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஈக்குவலன்ட். கெர்னலோட டைமென்ஷன் 0 ன்னு சொல்றது எல்லாமே ஈக்குவலன்ட். ax equal to b admits at most one solution. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் ax equal to b at most kernel equal to 0 ல x equal ரெண்டு சொல்யூஷன் இருந்ததுன்னா ரெண்டு டிஃபரண்ட் சொல்யூஷன் இருந்ததுன்னா சப்போஸ் x1 not equal to x2 and ax1 equal to b ax2 equal to b இருந்தது அப்படின்னா ax1 equal to ax2 மாறிடும். So a times of x1 minus x2 வந்து 0 ஆயிடும். So x1 minus kernel போயிடும். அப்ப kernel தான் singleton 0. So x1 minus x2 equal to 0. So x1 equal to x2, which is not possible. x1 not equal to x2. So not possible. At most one solution. At most one solution வேற வார்த்தையிலே சொல்லலாம். சொல்யூஷன் இருந்தா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். If exists. At most ஒண்ணு either 0 or 1. 0 இல்லனா 1 தான் இருக்கும். If exists it is 1. And square matrix இருந்தா டெஃபினட்டா ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். And rank of A வந்து number of columns. ஏன்னா nullity 0 ஆயிடும். Rank plus nullity வந்து number of columns. Rank of A வந்து number of columns தான் மாறிடும். And column vectors of A are linearly independent. ஏன்னா rank number of columns ஒண்ணு. So it has linearly independent column vectors இருக்கணும். So column vectors of A are linearly independent. இது எல்லாமே ஈக்குவலன்ட் கண்டிஷன். ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தாலும் இது எல்லாமே ட்ரூ ஆயிடும். இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ ஓகே, இப்போ அடுத்து போகலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் போயிடலாம்.
இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கொடுத்துருக்க ஃபாலோயிங் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் பர்சன்டேஜ் தட் மஸ்ட் பி 0 இருக்கணும். இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் லீனியர். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பயுமே இந்த மாடல் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிஇசட் இந்த மாடல் சம் நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஏபிசி மேபி நெகட்டிவ் ஆர் 0 சம்திங் எல்ஸ். this must be 0. Quadratic term, cubic term அதெல்லாம் லீனியர் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ இது மட்டும் தான் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் H1 அப்படின்றத ஆன்சர். ஜஸ்ட் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி ஒரு ஐடியா காட்டுறேன். இப்போ இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. ரோ ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன? டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் என்ன? rank sir. ரோ ரேங்க். டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் ரோ ரேங்க். ரோ ரேங்க்ன்றது ரேங்க். ரைட், ரோ ரேங்க்ன்றது ரேங்க். ஸோ ரேங்க் ரோ. சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் AX equal to 0. சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் A equal to 0 என்ன அர்த்தம்? அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that A. சொல்யூஷன் ஸ்பேஸ்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லாத்தையும் சொல்யூஷன்லாம் எடுத்து ஒண்ணா போடுறது. சொல்யூஷன் ஸ்பேஸ்னா என்னென்னலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா அதை எடுத்து ஒரு போட்டா அது பேர் சொல்யூஷன் ஸ்பேஸ். சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் AX equal to 0 வந்து கெர்னல். கெர்னலோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் கெர்னல் கேட்டிருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் கெர்னல் நலிட்டி கேட்டிருக்காங்க. Nullity sir. ஸோ நலிட்டி கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? 37 sir. ஆமா, ரேங்க் பிளஸ் நலிட்டி வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரேங்க் பிளஸ் நலிட்டி வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரைட், ரேங்க் 30 இருக்கு என்ன? ஸோ ஆன்சர் இஸ் ஓகே. ஓகேவா பாருங்க, கன்வின்சிங்கா பாருங்க. ரேங்க் 13, நலிட்டி வந்து 37. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷனை பார்க்காதீங்க, இந்த ரைட் சைடில் உள்ளதை பார்க்க வேண்டாம். இதை பார்க்காதீங்க. அனிமேட் ஆகல. The system of linear equation AX equal to Y has a solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஏ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பாருங்க. ஏ வந்து ஒரு R⁴3 இருந்து R⁴3 போகுது. கவனிங்க, R⁴3 to R⁴3 போகுது. இதுக்கு ரேங்க் பார்க்கணும். இதுக்கு நீங்க ரேங்க் பாத்தீங்க, ரேங்க்ன்றது டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச். ரைட்டா? இதுக்கு ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 2 into ரிட்டர்ன் பார்க்கணும் 2 into 2 minus 15 plus 5 into 5 plus 2. 5 7 35. இது நான் ஜீரோ வந்துருது. ரிட்டர்ன் நான் ஜீரோ, இதுக்கு ரேங்க் வந்து 3. ரேங்க் 3 நடந்தா டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் வந்து 3. அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் 2 ஆயிடும். 3 dimension 3 dimension மேப் ஆகும். ரைட்டா? அப்ப எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் உண்டு. எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் ப்ரீ இமேஜ் உண்டு. ஃபார் எனி y I can find x such that AX equal to y. Right? So it has AX equal to y has solution for any y. Only for y equal to 0 tappu. Only for this tappu. Only for this tappu. For all y. Okay one பாருங்க. ஓகே ஒன் பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. இதுக்கு அதாவது ரேங்க் அப்படின்றதுனா டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச். பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ப்ராப்ளமா இருந்துச்சு. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்ளமா முன்னாடி இருந்த மேட்ரிக்ஸ் வச்சு செஞ்சோம். இப்போ மேட்ரிக்ஸ் ப்ராப்ளமா இருக்கு, லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாத்திரம். ரைட்டா? மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் தான் இது. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாத்திரம். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்தவரை இது ரேங்க் 3. ஸோ ரேங்க் 3 இருந்தது அப்படின்னா அசல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஞ்ச் ஈக்குவல் டு R⁴3 போயிடும். ரேஞ்ச் ஈக்குவல் டு R⁴3 ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இட் ஹேஸ் அ ப்ரீ இமேஜ். ஃபார் எவ்ரி y there exists x equal to AX equal to y. So for every y AX equal to y has a solution. So the answer is option 4. ஓகேவான்னு பாருங்க. ஓகேவான்னு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. அனிமேட் ஆகல. இது ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, அதோட மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பேசிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பேசிஸ் ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது? இந்த முதல் வெக்டர் என்னது? இந்த முதல் வெக்டர்னா ஃபர்ஸ்ட் T of V1 இமேஜ். T of V1 இமேஜ் 1 into V1 plus 1 into V2 minus 2 into. அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேலர் மட்டும் இருந்து காலம் ஆப்பாங்க. அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிவர்ஸ் ஒர்க்கர். ரைட்டா? ஸோ 1 into V1 இந்த காலம் எப்படி கிடைச்சிருப்போம் அப்படின்னா T of V2 ஓட இமேஜ். T of V2 minus 1 into V1 plus 4 into V2. இது என்னன்னா T of V3 ஓட இமேஜ். ஸோ T of V1 தெரியும், T of V2 தெரியும், T of V3 தெரியும். T of V3 0 கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். V1 plus V2 பார்த்தீங்கன்னா V1 plus V2 பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகும். எதுவுமே கேன்சல், இது ஃபால்ஸ் ஆயிடும். V1 V2 V3
த்ரீ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணுங்க. V1 into A3 0 V1 plus 0 V2 plus 0 V3 வந்துடும். ஸோ இது ட்ரூ. வாட் பி கொஷின் ஆப்ஷன் 3 மட்டும்தான், இது வரல. ஓகேவா? அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரிவர்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது பேசிஸ் எலிமெண்ட்ஸோட இமேஜை கண்டுபிடிச்சு அதை மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகேவான்னு பாருங்க. சரி, ஓகே, நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம். அடுத்த கிளாஸ் இருந்து அப்படியே நம்ம கண்டிப்பாக சார் க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.